இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா. ஹே அக்கா, நீங்க எப்ப வந்தீங்க? நான் இப்பதான் சிவா வந்தேன். ஆமா, நீங்களும் இங்கதான் இருந்தீங்களா? நாங்க ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கோம். ஆனா நீங்க வந்ததை பார்க்கவே இல்லையே. அதான் நான் தான் சொன்னனே, இப்பதான் இங்க வந்தேன்னு. ஏங்கா பொய் சொல்றீங்க? பொய்யா? நான் என்ன பொய் சொன்னேன்? புரியலையே. உங்களுக்கு எங்க மேல சந்தேகம். அதான் நாங்க உண்மையாவே எங்க போறோம்னு பாக்குறதுக்காக எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அப்படிதானே? அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்க மேல எனக்கு என்ன சந்தேகம்? நீங்க சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க, சொல்லிட்டேன். யதார்த்தமா தான் நான் இங்க வந்தேன். இல்லக்கா, நீங்க சமாளிக்காதீங்க. எனக்கு நல்லா தெரியும், நீங்க கொஞ்ச நாளாவே நாங்க சொல்ற எதையுமே நம்ப மாட்டேங்கிறீங்க. நாங்க என்ன சொன்னாலும் முதல்ல அதை சந்தேகத்தோட தான் பாக்குறீங்க. நானும் கவனிச்சுட்டு தானே இருக்கேன். தம்பி தம்பின்னு சொல்றதெல்லாம் சும்மா நாடகம் தானே. அப்படி உண்மையாவே நீங்க என்ன தம்பியா நினைச்சிருந்தா, என் மேல உங்களுக்கு உண்மையாவே பாசம் இருந்திருந்தா இப்படி என்ன சந்தேகப்படுவீங்களா? டே சிவா, என்னடா பேசிட்டு இருக்க நீ? நான் எப்பவுமே உன்னை வேற ஆளா நினைச்சதே கிடையாது. தயவு செஞ்சு அப்படி சொல்லாத. நீ என்னோட தம்பிதான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சும்மா சொன்னா சரியாயிடுமாக்கா? இதுவே கபிலனா இருந்தா அவன் உங்ககிட்ட வந்து என்ன சொன்னாலும் அதை நீங்க உடனே நம்புவீங்கல்ல? ஏக்கா நீங்க என்ன மட்டும் நம்பவே மாட்டேங்கிறீங்க? அடேங்கப்பா, தலைவன் நடிக்கிறதுல பின்றாரே. நான் கூட ஒரு வேளை என் அப்பா என்ன மகனா ஏத்துக்க முடியாம போனாலும் பரவாயில்ல, எனக்கு என் அக்கா இருக்காங்கன்னு நான் தைரியமா இருந்தேன். ஆனா நீங்களும் என்ன தள்ளி வச்சுதானே பாக்குறீங்க. சரி விடுங்கக்கா, இதெல்லாம் எனக்கு என்ன புதுசா? பல வருஷமா நான் அனாதையா தானே இருக்கேன். இப்ப மட்டும் என்ன புதுசா ஏதோ சொந்தங்கள்லாம் வரவா போகுது? சிவா, ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? யாரு உனக்கு இருந்தாலும் இல்லனாலும் நான் உனக்காக இருக்கேன். உன் அக்கா உனக்காக உன் கூடவே எப்பவுமே இருப்பேன். சரிங்கக்கா, நாங்க கிளம்புறோம். வாயிலை போலாம். நாங்க வரோம்க்கா. ஐயா, ஆக்டிங் சிகாமணி, என்னப்பா நடக்குதுங்க? நானும் ஏதோ சும்மா பேசி சமாளிச்சுட்டு வருவீங்கன்னு பார்த்தா உங்க அக்காவையும் அழ வச்சிட்டீங்க. பெரிய ஆள் தான் நீங்க. உங்ககிட்ட கொஞ்சம் உஷாராவே இருக்கணும். பின்ன சும்மாவா? எங்களுக்குள்ளயும் இந்த மாதிரி இன்னும் நிறைய டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தேவைப்படும் போது அப்படியே வெளியே வரும். இதுக்கு மேல அக்காவுக்கு நம்ம மேல டவுட் வரும்? கண்டிப்பா வராது. அது சரி, வா போலாம்.